தமிழகத்துல நாளை மறுநாள் வெளியாக இருக்கிறது என்று முன்பே அறிவிக்கப்பட்டிருந்த இறுதி வாக்காளர் பட்டியல் இப்போது பிப்ரவரி 23ஆம் தேதிதான் வெளியாகும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அஜ்னா பட்நாயக் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னா, கடந்த நவம்பர் மாதம் முழு மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்த பணி நடத்தப்பட்டது. அந்த திருத்த பணிக்குள் இறந்தவர்கள் பெயர்கள், வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்தவர்கள் பெயர்கள், டூப்ளிகேட்டாக இருந்த பதிவுகள், தவறான தகவல்கள் இருந்த என்ட்ரிஸ் எல்லாம் சரிபார்த்து ரிமூவ் பண்ணப்பட்டது. அதற்கு பிறகு டிசம்பர் 13ஆம் தேதி டிராஃப்ட் வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்க. இந்த டிராஃப்ட் லிஸ்ட் வெளியான பிறகு பொதுமக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதாவது யாருடைய பெயர் இல்லையோ அவர்கள் புதியதாக சேர்க்க அப்ளை பண்ணலாம், தவறுகள் இருந்தால் கரெக்ஷன் கேட்கலாம், அட்ரஸ் சேஞ்ச் இருந்தால் அப்டேட் பண்ணலாம் என்று ஜனவரி 30ஆம் தேதி வரை டைம் கொடுத்திருந்தாங்க. அந்த பீரியட்ல ரொம்ப பேர் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பங்கள் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. சில இடங்களில் அப்ஜெக்ஷன்ஸ், கிளைம் அப்ளிகேஷன்ஸ், கரெக்ஷன் ரிக்வெஸ்ட் அதிகமாக வந்ததால் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் நீளிச்சு போச்சு. இதற்கிடையில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அடிப்படையில் சில குறிப்பிட்ட என்ட்ரிஸ் மீதான கூடுதல் சரிபார்ப்பும் செய்ய வேண்டிய நிலை வந்ததாம். முதலில் ஃபைனல் வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 19ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்போது அந்த தேதியை மாற்றி பிப்ரவரி 23ஆம் தேதி வெளியிட முடிவு செய்திருக்காங்க. காரணம் என்னன்னா, இன்னும் சிலர் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவை முழுமையாக வெரிஃபை ஆகணும். தவறில்லாத அப்டேட்டடான ஃபைனல் லிஸ்ட் வெளியிடணும் என்பதற்காக தான் இந்த ஒரு வாரம் டிலே. அதனால் கவலைப்பட வேண்டாம். ஃபைனல் வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 23ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக வெளியாகும். அதற்கு பிறகு வாக்காளர்கள் தங்களுடைய பெயர் இருக்கிறதா இல்லையா என்று செக் பண்ணிக்கலாம். ஏதேனும் இஷ்யூ இருந்தா அடுத்தடுத்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க.